இந்த மாதிரி குகைக்குள்ள குளிக்கிறது ஒரு அழகான காலை பொழுது, அதில் ஜில்லுன்னு அடிக்கும் நம்ம சென்னை தென்றல், அப்படியே மெல்ல மெல்ல எட்டி பார்க்கும் இந்த சூரியன், இந்த அழகெல்லாம் ரசிச்சுக்கிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான பைக் ரைடு சும்மா வேற லெவலில் இருக்கும்ல இந்த சீனே. ஸோ இதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சூப்பரான லொக்கேஷன் தான் போயிட்டுருக்கோம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஹலோ கைஸ், நம்ம வந்து சென்னையிலேருந்து 90 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற தடா ஃபால்ஸுக்கு வந்துருக்கோம். இந்த தடா ஃபால்ஸில் இப்போ ரீசன் அந்த இயரில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, அப்புறம் வாட்டர் ஃப்ளோலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். சென்னையிலேருந்து 5:30க்குலாம் எங்கள் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் ஒரு 6 பேர் கொண்ட கேங்கு, 2 பேர் பைக்கு, 4 பேர் காரில் இந்த ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து நீங்கள் டேரெக்டாக கூகுள் மேப்பில் உப்பலமடுகு வாட்டர் ஃபால்ஸ் இல்லைனா தடா வாட்டர் ஃபால்ஸ் போட்டிங்கனாலே வந்துடும். அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம வந்து இந்த பைபாஸில் சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டர்ஸ், அதாவது ஒரு 65 கிலோமீட்டர்ஸ் வந்தோம்னா இந்த பைபாஸ்லேருந்து நம்ம லெஃப்ட்டில் உள்ளே போக வேண்டியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம அந்த பைபாஸ்லேருந்து இறங்கிட்டோம், தடா வந்துட்டோம். நீங்கள் வந்து ஓன் வெஹிக்கிளில் வரீங்கன்னா டைரெக்டாகவே கூகுள் மேப் போட்டு வந்துடலாம். அப்படி இல்லாமல் பப்ளிக் வெஹிக்கிளில் வரீங்கன்னா இந்த தடா பஸ் ஸ்டாண்ட் இது தான். ஸோ இங்கே தான் வந்து நம்ம காலாகஸ்திரி போகிற பஸ்ஸு, திருப்பதி போகிற பஸ் ஏறினீங்கன்னா இங்கே கொண்டாந்து இறக்கி விடுவாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து ஆட்டோ எடுத்துக்கலாம். ஆட்டோ வந்து கிட்டத்தட்ட 1500 to 2000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கேருந்து நம்ம இன்னொரு 25 கிலோமீட்டர் போகணும். காட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே கொஞ்சம் கிராமம் இருக்கும், அது ஃபுல்லாகவே காடாக தான் இருக்கும், அதெல்லாம் கிராஸ் பண்ணி போகணும். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து இந்த வரதையா பாளையம் அப்படின்ட்டு இன்னொரு லொக்கேஷன்ஸ் இங்கே பக்கத்தில் இன்னொரு ஊர் இருக்கும். அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து இங்கேருந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ் இருக்கும். அங்கேருந்து போனீங்கன்னா அங்கேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க ஆட்டோக்கு. அதாவது 7 பேர்கிட்ட அந்த ஆட்டோவில் போக முடியும். ஸோ நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே நீங்கள் தடா ஃபால்ஸை ரீச் பண்ணுறது கண்டிப்பாக அந்த ஆட்டோ எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுடுங்க. ஸோ என்னோட ப்ரிஃபரபிளி என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வர்றது தான் தடா ஃபால்ஸ் போகிறதுக்கு பெட்டர் ஐடியாவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு ஆட்டோ கிராஸ் பண்ணி போச்சதில்ல, ஸோ இந்த மாதிரி ஆட்டோ வந்து நம்ம இங்கே வரதையா பாளையம் இல்லைனா தடா ஃபால்ஸில் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். இதான் வந்து அந்த வரதையா பாளையம். தடாலேருந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் பஸ் ஃப்ரீக்வன்சி கம்மியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 1/2 hour ஒரு பஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எதர் நீங்கள் இங்கேருந்தும் எடுத்துக்கிட்டோம், ஆட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இதை தாண்டி ஃபுல்லாகவே அதுதான் வந்து கடைசி ஊர். அதை தாண்டிங்கன்னா ஃபுல்லாமே வந்து வயக்காடு, அதுக்கப்புறம் காடு, இந்த ஃபாரஸ்ட் ஏரியா தான் இருக்கும். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா தான். இதுக்கப்புறம் வந்து அந்த தடா ஃபால்ஸ் பக்கத்துலேயே கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு போக வேண்டியிருக்கும். போக போக பெரிய பெரிய மலைகள்லாம் நம்ம, அதாவது மலைகள்லாம் கொஞ்சம் க்ளோஸ்டாகவே பார்க்க முடியும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மலையை தாண்டி தான் நம்ம தடா ஃபால்ஸுக்கு போக வேண்டியிருக்கோம். ஸோ இது ஃபுல்லாகவே இது கொஞ்சம் தூரம் வரைக்கும் இந்த ரோடு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தடா ஃபால்ஸ் பக்கம் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ஃபால்ஸ் பக்கம் வந்துட்டோம். இங்கே வந்து ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான். அந்த தடா ஃபால்ஸ் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இருந்தே ஃபுல்லாகவே ஆஃப் ரோடாக தான் இருக்கும். ஸோ ஃபைனலி நம்ம ரீச் ஆகிட்டோம். இதுதான் வந்து உப்பலமடுகு வாட்டர் ஃபால்ஸ், அதாவது தடா வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இப்போ இந்த உள்ளே போனோடனே நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் வந்துடும். இங்கேருந்து இன்னொரு 3 கிலோமீட்டர் போகணும். இப்போ தடா ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். ஸோ இங்கே தான் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ இங்கே போய்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு ஸோ ஸ்ட்ரைட்டாக உள்ளே போனோம். ஸோ இதில் வந்து ஒரு பர்சனுக்கு 50 rupees, 2 வீலருக்கு வந்து 50 rupees, 4 வீலர்னா 300, ஹெவி வெஹிக்கிள்னா 500, ஆட்டோக்கு 100, அப்புறம் கேமரா, ஸ்டில் கேமரா அது எல்லாத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட் அமௌண்ட், அதாவது 500, அப்புறம் 150. வெட்டிங் ஷூட்டும் நடத்தலாம், அது 1500 ரூபா. ஸோ இதான் டிக்கெட் கவுண்டர். இப்போ எடுத்தாச்சு, நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ள போகிறோம். இந்த தடா ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் திரும்ப ஆஃப் ரோடு தான். இங்கே ரோடே இருக்காது, ஃபுல்லாக அந்த செமெண்ட் ரோடாக தான் இருக்கும். இது வந்து வெயில் காலத்தில் வந்தீங்கன்னா ஒரே அப்படியே ரெட் கலராக புழுதியாக பறக்கும். அதுவே மழை காலத்தில் வந்தீங்கன்னா ரொம்ப ஸ்கிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த லொக்கேஷனில் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். இதில் போகிற வழியில் ரைட் சைடில் நம்மளுக்கு ஒரு பெரிய ஏரி பார்க்க முடியும். அதாவது தடா ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணிலாம் வந்து இங்கே தான் வந்து மொத்தமாக பெரிய இந்த டேம்லேருந்து தான் திரும்ப ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணால் பார்த்துருவாங்க. ஸோ ஃபைனலி தடா ஃபால்ஸோட என்ட்ரி வந்துட்டோம். பார்க்கிங் லொக்கேஷனில் இருக்கும். ஸோ இங்கே பைக் பார்க்கிங், அப்புறம் அந்த சைடு கார் பார்க்கிங், அப்புறம் ரெஸ்ட் ரூம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. தடா ஃபால்ஸில் நீங்கள் பார்க்கிங் பற்றி கவலைப்பட தேவையே இல்லை. ஏன்னா ரொம்ப பெரிய பார்க்கிங்காக இருக்கும். அது பிறகு இங்கே மதியம் வந்து ஃபுட்டும் கொடுக்குறாங்க. மேபி நீங்கள் வந்தோன்னே சொல்லிட்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு செஞ்சு வச்சுருப்பாங்க. பட் நாங்கள் ஃபுட் எதுவும் ஆர்டர் பண்ணல. இங்கே வந்தீங்கன்னா பைக்கில் மட்டும் எதுவும் வச்சுட்டு போகாதீங்க. பாருங்கள் பைக்கில் இருந்து என்ன அட்டகாசம் பண்ணுறாங்கன்ட்டு. பைக் கவரில் இருக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. இதை மாதிரி நிறைய சண்டையும் பார்க்க முடியும். அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ. ஸோ இந்த பிளேஸில் என்னென்ன விசிட்டிங் பிளேஸ் இருக்குது, உப்பலமடுகு, அப்புறம் இந்த மாங்க ஃபூல்ஸு, நம்ம குடிக்க போகிற அந்த ஸ்விம்மிங் பூலில் தான். அப்புறம் வந்து அங்கே ஒரு கோயில் இருக்கும். ஸோ ஃபைனலாக இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். சரி வாங்க தொடர்ந்து போவோம். இங்கேருந்தே பார்த்தாலே கிறிஸ்டல் கிளியரான தண்ணி நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. போயிட்டு ஒரு சூப்பரான பிளேயில் போட்ட வேண்டியதான்.
ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி ஒரு ஓட மாதிரி போயிட்டுருக்கோம். நம்ம அந்த பிரிட்ஜ் வழியாக தான் அதை கிராஸ் பண்ணி அந்த சைடு போக முடியும். இதில் போகும்போது தண்ணி ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும், நிறைய மீன் இருக்கும், அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துருக்கோங்க. ஸோ போகிற வழியில் நிறையா குளிக்கிற மாதிரி குளம் இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ மீட்டர், அது எல்லாமே சொல்லியிருக்காங்க. சரி வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். அந்த பிரிட்ஜிலேருந்து இறங்கி ஸ்ட்ரைட்டாக ஒரு 1 கிலோமீட்டர் நடந்தோம்னா நம்ம அந்த மிகப்பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அங்கே போயிடலாம். பட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் வச்சு நல்லா, அதாவது கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி சின்ன சின்ன பாத்வே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அது வழியாக வந்தோம்னா இந்த சைடில் இந்த தடா ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி அப்படியே ஓடுறத பார்க்க முடியும். அது வந்து அங்கங்கே ஒரு சில இடத்துல அந்த குழியெல்லாம் பெரிய நிற்கும். அதுலேயுமே நிறைய பேர் ஃபேமிலியாக வரவங்க இங்கே ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி வேணும்னா இங்கே வந்து நம்ம குளிச்சிக்கலாம். ஸோ வாங்க நம்ம தொடர்ந்து இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மேலே போகலாம். ஸோ யூஸ்வலாக இந்த கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்தோன்னா இங்கே எல்லாமே கூட்டமாக இருப்பாங்க, நிறைய பேர் வந்துடுவாங்க. இதுதான் கரெக்ட் டைம். இது கொஞ்சம் லேட்டு தான். ஸோ வாங்க நம்ம அப்படியே மெயினில் போயிட்டு திரும்ப வேகமாக அங்கே ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அங்கே போயிடுவோம். ஸோ இப்போ நம்ம பார்த்து டோரா ஸ்விம்மிங் பூல், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மெயினாக நம்ம நடந்து போகிற வழியிலேருந்து நிறைய இடத்துல வந்து சின்ன சின்ன சப் டைரக்டரியாக பிரியும். ஸோ அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஃபால்ஸ் பேர் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு பூல் அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு நீச்சல் குளம். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இந்த மாதிரி கல்லும் மல்லும் ஃபுல்லாக கல்லாக தான் இருக்கும். அது மேலே தான் நடந்து போனோம், கொஞ்சம் சேஃபாக தான் நடந்து போனோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்ததை விட இந்த டைம் கல்லுலாம் கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஹார்ட் ஒர்க், ஒரு 20 மினிட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 20 மினிட்ஸ்லேயே நல்லா இதை கிராஸ் பண்ணிட முடியும். இப்போ ஆல்மோஸ்ட் கல் முள்ளும் பயங்கரமான கல்லாக இருக்க பாதையை தாண்டி ஒரு சாதாரணமாக பாதை வந்துட்டோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான் நம்ம அந்த ஸ்விம்மிங் பூல் போயிடலாம். ஸோ இந்த இடம் வந்து இப்போ அடர்ந்த காடு மாதிரி இருக்குது. பட் நம்மளுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு முன்னாடியே ஏற்கனவே போயிருக்காங்களான்னு தெரியல, போய் பார்க்கலாம் யாரும் வந்திருக்காங்களான்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்கேயும் சைடில் அங்கே வச்சு இந்த மாதிரியே நிறையா நீச்சல் குளம் இருக்குது அப்படின்னு போகலாம் அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க. பட் நம்மளோட ஒன்லி டார்கெட் ஸ்ட்ரைட்டாக போய் அந்த பெரிய ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறது தான். ஸோ ஃபைனலி அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கம் வந்துவிட்டோம். இப்போ அங்கே போயிட்டு ஒரு சூப்பரான குளியல் குளிக்கலாம். தண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், நம்மளுக்கு கிறிஸ்டல் கிளியரான தண்ணி ரெடியாக இருக்குது. செமையான கிறிஸ்டல் கிளியரான வாட்டர். போயிட்டு ஒரு குளியலை போடுறோம். நான் சொன்ன பெரிய நீச்சல் குளம் இதுதான். அதாவது தடா ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி ஒரு செக் டேம் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து தண்ணி ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. மேல்க்கு ஃபீமேல்ஸ்க்கு 2 பேருக்குமே தனித்தனியாகவே இருக்குது. அதுபோக நம்ம திங்ஸ் எல்லாம் பாதுகாப்பாக வைக்கிறதுக்கும் அங்கே ஒரு சின்ன ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. பட் அதுக்கு வந்து 20 rupees கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ வந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கிடுங்க. தண்ணியை பார்த்தாலே கால் கையும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறதுல, அதுலேயும் இவ்வளோ அழகான தண்ணியை பார்த்துட்டு எப்படி ஜம்ப் பண்ணாமல் இருக்க முடியும்? இப்போ அப்படியே இந்த கிறிஸ்டல் கிளியரான வாட்டரில் அண்டர் வாட்டர் தண்ணிக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நிறையா மீன்லாம் இருக்குது. போய் மீனை சேஸ் பண்ணிட்டு வருவோமா? இந்த செக் டைம்ல இருந்து ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணி பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இங்கே உள்ள குரங்கு கூட்டத்துக்கே டஃப் கொடுக்குற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட நம்ம போட்ட ஆட்டம் தான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எதை நானும் கேட்ப இவன் வேட்டைக்கு சென்றதனும் பயந்து பெரும் புள்ளிக்கெல்லாம் முற்று புள்ளி எழுதி
ஃபஸ்ட்டில் உள்ள ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மேலே உள்ள ஃபால்ஸ் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் வெயிலில் நடக்க வேண்டியிருக்கோம். ஸோ குளிச்ச துணிலாம் நனைஞ்சு காஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் அங்கேயும் நிறையா குளிக்கிறதுக்கு நிறையா ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். அங்கேயும் குளிக்கணும்னா குளிக்கலாம், இல்லை டேரெக்டாக ஃபால்ஸ் குளிக்கலாம். இதுலேயுமே சைடில் சின்ன சின்ன குறுக்கு சந்து மாதிரி போகும். அதிலெல்லாம் போனீங்கன்னா டேரெக்டாக அந்த ரிவர் கூட தான் கனெக்ட் ஆகும். அங்கேயுமே நல்லா சின்ன சின்ன ஃபாண்ட் மாதிரி இருக்கும், அதுலேயும் குளிக்க முடியும். இவ்வளோ நேரம் அந்த தண்ணி ஓடுற அந்த ஸ்ட்ரீம்லேருந்து கொஞ்சம் தள்ளி தூரமாக வந்துட்டு இருந்தோம். வெயிலில் வந்து ட்ரெஸ் ஃபுல்லாக காஞ்சிருச்சு. இப்போ இனிமேல் ஃபுல்லாகவே இந்த தண்ணி ஓடுறது பக்கத்துலேயே தான் நடந்து போவோம். கொஞ்சம் பெரிய பெரிய பாறைகள்லாம் இருக்கும். வாங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த சிவன் கோயில் வந்துவிட்டோம். சிவன் கோயிலை தாண்டினோன்னா சின்ன குளமாக இருக்கும், அதுலேயும் குளிக்கலாம். அதை தாண்டி மேலே ஃபால்ஸ் இருக்குது, அங்கேயும் போகலாம். அங்கே போவோம். ஸோ இதுக்கப்புறம் தான் ஹார்ட் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல்லாகவே பெரிய பெரிய கல் வழியாக தான் இருக்கும், அதை வழியாக தான் ஏறி போகணும். அதுவும் ரொம்ப ஸ்கிட்டியாக இருக்குதும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்து போனோம். ஸோ தொடர்ந்து பெரிய பெரிய கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் சின்ன கல் தான். இதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய கல்லாம் வரப்போகுது. இப்படி மரங்கள் எல்லாத்தையும் தாண்டி போகணும். அப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய கல்கள் எல்லாமே இருக்குது. தாண்டி தான் போயிருக்கு. ஸோ இப்படி அடர்ந்து காடு, மிக பெரிய பெரிய பாறைகள். இது வழியாக தான் மேலே ஏறி போனோம். நம்மளுக்கு முன்னாடியும் யாருமே இல்லை. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஆட்களே இல்லை. நம்ம கூட வந்தவங்களாம் ரொம்ப பின்னந்தள்ளி போயிட்டாங்க. குரங்கு வேறு டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் போட்டுறாங்க. தொடர்ந்து போவோம். ஸோ போக போக ட்ரெக்கிங் ரொம்ப ஹார்டாகிட்டே போகுது. ரொம்ப பெரிய பெரிய பாறைகள்லாம் தாண்டி போக வேண்டியிருக்குது. கண்ணு முன்னாடி பார்த்தாலே தெரியுதுல எவ்வளோ பெரிய பாறைகள் இருக்குது. அது வழியாக தான் ஏறி போனோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்கிட்டிங்காகவும் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே வந்து இன்னொரு ஸ்விம்மிங் பூல், இதுலேயும் இன்னும் ஒரு குளியாக போடலாம். பட் இது வந்து ஆளும் கம்மி தான். அங்கே இருந்தாலும் ஆளும் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடும். பட் இங்கே ஃபுல்லாகவே பெரிய பெரிய பாலையாக இருக்கும், அதெல்லாம் ஏறி போனோம். பட் ஃபால்ஸில் தண்ணி எந்தளவு வருதுன்னு போய் பார்க்கலாம். இதெல்லாம் வந்தாச்சு, போய் பார்த்துட்டு வந்துடும். ஸோ ஃபைனலி ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். அந்த சைடு ரொம்ப பெரிய பெரிய பாறைகளாக இருக்கும், அந்த வழியாக போகாதீங்க. ஸோ இட் இஸ் வெரி டஃப்பு. ஸோ பெட்டர் இங்கே அந்த மலைக்கு நடுவில் ஒரு குகை மாதிரி இருக்கும், அது வழியாக போகிறது தான் பெட்டர். வாங்க போவோம். ஸோ இப்படி ஒரு குகை இருக்கும், அது வழியாக தான் ஏறி அந்த சைடு போனோம். ஸோ இதுதான் கொஞ்சம் ஈஸியான வழி. குகையை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். வாவ், இங்கே வந்தால் ஒரு சூப்பரான வியூ. ஸோ இன்னும் பெரிய பாறைகள் வழியாக ஏற வேண்டியிருக்குது. இட்ஸ் நாட் எண்ட் ஹியர். ஸோ மிக பெரிய பெரிய பாறைகள், அப்புறம் நீரோடைகள் எல்லாத்தையும் கடந்து கடைசியாக நம்ம பார்க்க வந்திருக்கிறது இந்த ஃபால்ஸ் தான். அங்கே தெரியுதுல குறையாக தண்ணி விழுது. இதில் குளிக்கிறது தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். சரி வாங்க போயிட்டு ஒரு குளியலை போட்டுருவோம். இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஸோ ஃபைனலி இந்த ஃபால்ஸ் தான் குளிக்க வந்திருக்கோம். தண்ணி கொஞ்சம் நிறையா இருந்தால் இதில் நிறையா விடும். பட் இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வருது, அதனால் இவ்வளோ தான். ஸோ இதில் அந்த சைடு ஒரு ஃபால்ஸ் மாதிரி விடுது, அங்கேயும் குளிக்கலாம். அதை விட்டால் இதுக்குள்ளேயும் விடும். யூஸ்வலாக சம்மர் டைமில் இந்த இடத்துல தண்ணி நிறையா விடும், அந்த பக்கம் தண்ணி விடாது. நம்ம இங்கே ஒரு லைட்டாக ஒரு குளியலை போட்டு கிளம்புவோம். லைட் ஆகிடுச்சு. பயங்கரமான ஹார்டான ட்ரெக்கிங். அப்புறம் இங்கே தான் குளிக்க வந்துருக்கோம். அதான் எப்படி இருக்குது, ஒரு புகையில் வந்து குளிக்கிறோம். இந்த மாதிரி குகையில் குளிக்கிறது வந்து அந்த தடாபா சொல்றவரை இந்த மாதிரி என்ஜாய் பண்ண முடியும். ஒரு சூப்பரான குளியல். ஃபைனலி ஒரு சூப்பரான குளியல் குளிச்சிட்டோம்.
ஆக்சுவலாக இதை தாண்டி மேலே போக முடியும். பட் இப்போ வந்து அங்கே ஃபாரஸ்ட் கார்டு போட்டிருக்காங்க, நம்மளால் போக முடியாது. அதுக்கப்புறம் இதை வந்து ரீச் பண்ணுறதுக்கு நம்ம ஃபிசிக்கலி மென்டலி ஃபிட்டாக இருக்கணும். ஸோ இதை ரீச் பண்ணாலே நம்மளுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் தடாவுக்கு வரீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ இதை மாதிரி பல பயனுள்ள வீடியோக்களை பார்த்து ஜாயின் பண்ண நம்ம சேனல் தொடர்ந்து இருந்தீங்க. வில் மீட் இந்த நெக்ஸ்ட் டே. அண்டில் தென் பை பை.